முகலாய அரசர் பற்றி பார்க்கலாம். முகலாய அரசர் நிறுவியவர்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் பாபர். அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்துச்சு பார்த்தோன்னா 1526லேருந்து 1707 வரைக்கும் இருந்தது. தலைநகரம் எதை கொண்டிருந்தாங்கன்னா ஆக்ராவை. பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். பாபருடைய முழு நேம் ஜாகிருதீன் முகமது பாபர். முகலாய அரசர்லேயே முக்கிய அரசர் யாருன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இவங்களோட இயர் பாபர் 1526லேருந்து 30, ஹுமாயூன் 30லேருந்து 40, அப்புறம் 55லேருந்து 56, அக்பர் 56, 1605, ஜஹாங்கீர் 1605, 1627, ஷாஜஹான் 1627, 58, அவுரங்கசீப் 58, 1777. இவங்களுடைய கொள்ளு பேரன் யாருன்னு பார்த்தோன்னா தைமூர். தந்தை வழியில் தைமூரையும் தாய் வழியில் தாஸ்காண்டை சேர்ந்த யூனுஸ்கான் அப்படிங்கிற வழியில் வந்தவங்க. வாரிசுன்னு பார்த்தோம்னா 13வது தலைமுறை தான் நம்ம பாபர். இவர்கிட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். இவங்க பர்கானா அப்படிங்கிற இடத்துல 18 வயசில் அவங்க பரம்பரை சொத்தாக வாங்குறாங்க. யார்? நம்ம பாபர். உஸ்பெக்குகளால் இவங்க பர்கானா இடத்துலேருந்து பாபர் துரத்தி அடிக்கப்படுகிறாரு. இப்ராஹிம் லோடிக்கு எதிராக பாபர்கிட்ட ஹெல்ப் கேட்டவங்க யாருன்னா தீலாவர் கான் மற்றும் ஆலம் கான். தீலாவர் கான்னா தௌலத் கானுடைய மகனும், ஆலம் கான் அப்படிங்கிற டெல்லி சுல்தானுடைய மாமனார். பாபர் ராணா சங்கா மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களை தோற்கடிக்கப்பட்ட இடம்னு பார்த்தோம்னா கன்வா போரில் 1527. சந்தேரி போர் 1528 பாபர் வெர்சஸ் சந்தேரி தலைவருக்கு நடக்குது. இடையில் 1529 பாபருக்கும் வங்காள, பீகார், ஆப்கானி தலைவர்களை வென்ற ஆண்டு இப்போ 1529. 1530 பாபர் இயற்கை எழுதிடுறாங்க. அப்புறம் பாபருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு பார்த்தோன்னா துசுக்கி பாபரிங்கிற நூல். பாபருடைய மொழி அவங்க நல்ல புலமை பெற்றிருந்த மொழிகள்னு பார்த்தோன்னா துருக்கி, பாரசீக மொழியிலையும். அவங்க இறந்ததுக்கப்புறம் பாபருடைய மூத்த மகன் ஹுமாயூன் அரியணை ஏறாரு. 1530லேருந்து 40, அப்புறம் 1555லேருந்து 56 வரைக்கும். இவங்களுடைய சகோதரர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. இவங்க 3 பேருக்கு அவங்களுக்கு கொடுத்த நாட்டில் பிரித்து கொடுக்குறாங்க. எதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூனுக்கு எதிரின்னு பார்த்தோன்னா வங்காளம், பீகாரை ஆண்ட ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவங்களும். 1539 சவுசா போர் நடக்குது. 1540 கன்னோஜ் போர் நடக்குது. 2 பேருமே ஷெர்ஷா வெர்சஸ் ஹுமாயூன் வழியில் தான் நடக்குது. 2 பேருக்குமே இடையில தான் நடக்குது. அவங்க இங்கேருந்து தோற்கடிக்கப்பட்டு ஹுமாயூன் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் போயிடுறாங்க. அப்புறம் பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படிங்கிற உதவியோடைய 1555 மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் நாட்டை கைப்பற்றணும்னா 1556 நூலக படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்து இறந்துடுறாங்க. இப்போ பாபர் பற்றியும் ஹுமாயூன் பற்றியும் நம்ம இதில் பார்த்துருக்கோம்.